அருள் மனம் கமழும் ஆஸ்தா தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். பிறவி பெரும் பயன் என்று சொல்லக்கூடிய மகா பிரம்மாண்டமான ராஜபாதையில் பயணத்தை துவக்கி இருக்கக்கூடிய மெய் அடியார்கள் அனைவருக்கும் இந்த இனிமையான ஞான திருப்பொழுதில் மகா பிரம்மாண்டமாய் ஓங்கி உலகளந்த மகா விஸ்வரூபத்தை வணங்கி பிறவி பெரும் பயன் அடைவதற்கான ஞான மார்க்கத்திற்குள் மென்மையாய் நுழைவோம். பிறப்பு என்று சொன்னவுடன் நமக்கு ஒரு கேள்வி வருகிறது. ஏன் பிறந்தோம்? எங்கிருந்து பிறந்தோம்? இந்த பிறப்பு எதற்காக? இப்படி பல கேள்விகள் நமக்குள் எப்பொழுதாவது எழுந்திருக்கின்றதா? இந்த பிறவிக்கான காரணம் என்ன? ஏன் பிறந்தோம், எங்கிருந்து பிறந்தோம் என்பதையெல்லாம் விட இந்த பிறப்பிற்கான காரணம் என்ன? அப்பொழுதுதானே பிறவி பயனுக்கான காரணத்தை நாம் அனுபவிக்க முடியும். முதலில் இந்த பிறப்புக்கான காரணம் என்ன? யாரிடம் சென்று கேட்பது? யாரை போய் பார்ப்பது? எந்த புத்தகங்களை படிப்பது? எதை படித்தால் பிறப்பிற்கான காரணம் நமக்கு தெரிய வரும்? நானும் நிறைய புத்தகங்களை படிக்க ஆரம்பித்தேன். நிறைய குருமார்களை சென்று கேட்க ஆரம்பித்தேன். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கோணத்தில் இந்த பிறப்பிற்கான காரணத்தை முன்மொழிந்தார்கள். எதுவும் தவறில்லை. ஆனால் பிறப்பிற்கான காரணம் எது என்ற ஒரு அற்புதமான கேள்விக்கான விடையை தேடி பயணப்படுகின்ற போது சித்த புருஷர்களும் அவர்கள் இயற்றி வைத்த அற்புதமான சித்தர் ஞானக்கோவை என்ற மிக பொக்கிஷமான உயர்ந்த நூற்களும் நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் என்னவென்றால், பிறப்பிற்கான காரணம் கர்மா. பிறப்பிற்கான காரணம் கர்மா என்று இதுவரை வந்த எல்லா வேத நூல்களும் சித்தாந்தங்களும் சித்தர்களும் வேதாந்தங்களும் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய ரகசியம் என்ன என்றால், இந்த பிறப்பிற்கான காரணம் கர்மா. அது என்ன கர்மா? கர்மா என்பது ஒரு தமிழ் பதமா? கர்மா என்றால் என்ன? அடுத்த கேள்வி நமக்கு வருகிறது அல்லவா? பிறப்பிற்கான காரணம் எது என்று கேட்டால் கர்மா என்று சொல்கிறோம். கர்மா என்றால் என்ன? முதலில் கர்மா என்பது ஒரு தமிழ் பதம் அல்ல. கர்மா என்பது ஒரு வடமொழி சொல், வடமொழியினுடைய அழகான வார்த்தை. அப்படி என்றால் கர்மா என்ற அந்த அழகான வடமொழி வார்த்தையினுடைய தமிழ் பதம் எதுவென்று தேடி பார்த்தால் வினைகள் என்று வருகிறது. அது என்ன வினைகள்? வினைகள் அடுத்து நமக்கு பாருங்க, தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய கேள்வி, வினைகள் என்றால் என்ன? கர்மா என்றால் அதனுடைய தமிழாக்கம் வினைகள் என்று வருகிறது. வினைகள் என்றால் அடுத்து நமக்கு வரக்கூடிய சிந்தனை, வினைகள் என்றால் செயல்கள். அப்படி என்றால் நமது பிறப்புக்கான காரணம் நமது செயல்களா? அடுத்து ஒரு கேள்வி வருகிறது அல்லவா? இந்த பிறப்புக்கான காரணம் கர்மா. கர்மானா வினைகள், வினைகள்னா செயல்கள். நம் பிறப்புக்கான காரணம் நமது செயல்கள் மட்டும்தானா? அப்படி என்றால் இந்த பிறப்பை நாம் விரும்பி ஏற்றுக்கொண்டோமா? எத்தனை கேள்விகள் பாருங்கள். இது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த கர்மா அல்லது வினைகள் என்று சொல்கின்றோமே, இந்த வினைகள் எத்தனை வகைப்படும்? அது எப்படி கூறு போட்டு பிரித்து வைத்திருக்கிறார்கள் என்று பார்த்தால், சஞ்சித கர்மம், ஆகாமிய கர்மம், பிராரப்த கர்மம் என்று அதனை 3 கூறுகளாக வைத்திருக்கிறார்கள். சஞ்சித கர்மம், ஆகாமிய கர்மம், பிராரப்த கர்மம். என்ன இது மீண்டும் வடமொழியிலேயே சொல்கிறீர்களே, எங்களுக்கு புரிகின்ற மாதிரி கொஞ்சம் தமிழில் சொல்லக்கூடாதா
என்று நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது. ரொம்ப எளிமையானது, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்க பாருங்கள். ஒன்று முன்வினை, பின்வினை, மூண்ட வினை. சஞ்சித கர்மம், ஆகாமிய கர்மம், பிராரப்த கர்மம் என்றால் முன்வினை, பின்வினை, மூண்ட வினை. இந்த மூன்று வினைகள் ஒன்றோடு ஒன்று கலந்து நல்வினை, தீவினை என்ற இரண்டு கூறுகளை பெறுகிறது. இந்த பிறப்புக்கான காரணம் கர்மா. கர்மா என்றால் வினைகள், வினைகள் என்றால் செயல்கள். இந்த கர்மாவினுடைய மூன்று கூறுகள் சஞ்சித கர்மம், ஆகாமிய கர்மம், பிராரப்த கர்மம். பிராரப்த கர்மம், சஞ்சித கர்மம், ஆகாமிய கர்மம் என்பது முன்வினை, பின்வினை, மூண்ட வினை. இந்த மூன்று வினைகளும் இணைந்து நல்வினை, தீவினை என்று 5 வினை கூடுகளாக ஓங்கி நிற்கிறது. இந்த கர்மங்களை நாம் அனுபவிப்பதா அல்லது அழிப்பதா? அடுத்த ஒரு கேள்வி வரும். நமக்கு ஒரு துன்பம் வருகிறது, நமக்கு ஒரு பரிசு வருகிறது, நமக்கு ஒரு மகிழ்ச்சி வருகிறது, அல்லது வாழ்க்கையில் நம்முடைய எண்ணங்கள் நிறைவேறுகிறது, நம்முடைய தேவைகள் எல்லாம் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் காரணம் கர்மா என்றால் இந்த கர்மத்தை துன்பமாக இருக்கின்ற போது அதை அனுபவிப்பதா அல்லது அதை அழிப்பதா என்ற ஒரு கேள்வி நமக்கு வரும். இது எப்படி அனுபவிப்பது, எப்படி அழிப்பது? அந்த சித்த புருஷர்கள் ஒரு அழகான விளக்கம் சொல்கிறார். இந்த பாடல் பாருங்கள். முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர், முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர், பின்னை வினையை பிடித்தே பிசைவர். யாரு? இந்த முன்வினையும் பின்வினையும் அழிக்கக்கூடிய வல்லமை, பிடித்து பிசைந்து மாற்றக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்கிறது? முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர். முன்னாடி என்னென்ன கர்மங்கள் செய்தோமோ, என்னென்ன பாவங்கள் செய்தோமோ, என்னென்ன நன்மைகள் செய்தோமோ, என்னென்ன தர்மங்கள் செய்தோமோ எல்லாமே கர்மாவாக வருகிறது என்றால் அந்த முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர். அந்த முன்வினை நமக்கு தெரிய வரும். இந்த முன்வினையால் வரக்கூடிய தண்டனையோ பரிசோ எதுவாக இருந்தாலும் அந்த பின்னை வினையை பிடித்தே பிசைவர். எவ்வளவு அருமையான பாடல் பாருங்கள். முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர், பின்னை வினையை பிடித்தே பிசைவர். யாரு? தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் சென்னியுள் வைத்த சிவன் அருளாலே. இந்த காரியத்தை யாரால பண்ண முடியும்? இந்த கர்மத்தை அனுபவிப்பதற்கும் அழிப்பதற்கும் உரிய வல்லமை யாருக்கு வரும்? அந்த பிறவி பெரும் பயன் என்ற வாசல் அடைவதற்கான சூத்திரத்தை இந்த ஞானிகள் இந்த 4 வரியில் வைத்திருக்கிறார்கள். பாருங்கள், எவ்வளவு அருமையான பாடல், எவ்வளவு ஒரு அற்புதமான பாடல் பாருங்கள். தமிழ் இந்த பாட்டுக்கு கோணார் உரை தேவையா? இந்த பாட்டுக்கு விளக்க உரை தேவையா? எவ்வளவு எளிமையான பாடல் பாருங்கள். எத்தனை 5000 ஆண்டுகளுக்கு முன் வந்த பாடல். முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர், பின்னை வினையை பிடித்தே பிசைவர், தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் சென்னியுள் வைத்த சிவன் அருளாலே. இந்த பாட்டை கேட்டோம்னா நமக்கு 2 கேள்வி வருது. சென்னி என்றால் என்ன? அதற்குள் இருக்கக்கூடிய சிவன் அருள் என்ன? வருதா? சென்னி என்றால் தலை. எஞ்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் என்று ஞானிகள் சொல்லி இருக்கிறார். அப்போது இந்த எஞ்சான் உடம்பிற்குள் அவரவர்களுடைய ஜான் என்று சொல்லக்கூடிய அவரவர்களுடைய அளவீட்டிலே அவரவர்களுடைய உடம்பு 8 ஜான் பெறும். அந்த எஞ்சான் உடம்பிற்கு இந்த சிரசுதான் பிரதானமாக இருக்கிறது. சென்னி என்றால் தலை, சிரசு. அந்த சிரசுக்குள் வைக்கக்கூடிய சிவன் அருள் எது? இப்போ நமக்கு இன்னொரு அற்புதமான கேள்வி இந்த இடத்துல வரும். என்னடா இது, கர்மான்னு சொல்றாங்க, வினைன்னு சொல்றாங்க, அதுக்கப்புறம் விதின்னு ஒரு வார்த்தை இருக்கு. பாருங்க, நம்முடைய தமிழினுடைய மிக அற்புதமான நுட்பம் என்னன்னா, அந்த சொல், அந்த பதம் எதை சொல்கிறதோ அதுவே அதனுடைய செயல் குறியீடாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா விதி என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. இந்த விதி என்ற வார்த்தையை பிரித்து பார்த்தால் வி என்றால் வினைகள், தி என்றால் திரட்டு. வினைகளின் திரட்டு தான் விதியாக வந்து நிற்கிறது.
இப்போது விதின்னு சொன்னோன்னா நமக்கு ஜாதகம் ஞாபகத்துக்கு வரும். பாருங்கள், ஒன்றை தொட்டு ஏன்னா இதெல்லாம் உடைச்சி மேலே வந்தால் தான் நம்ம ஒரு கிறிஸ்டல் கிளியராக அந்த பிறவி பயன் என்ற அற்புதமான சொர்க்க வாசலுக்குள் நுழைய முடியும். கேள்விகளோடு இருக்கக்கூடிய நாம கேள்விகளையெல்லாம் அழித்து சிவனுக்கு ஒரு பேர் இருக்கு, விடையேறும் பெருமாள். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விடைகளுக்கும் ஆதாரமாக இருந்து உனக்கு எந்த கேள்வியும் தோன்றாத வண்ணம் எல்லா கர்மங்களையும் அழித்தும் அனுபவித்தும் அவன் எல்லைக்கு வரக்கூடிய ஒரு அற்புத திருப்பயணம்தான் பிறவி பெரும் பயன். விதி என்றால் வினைகளின் திரட்டு. எவ்வளவு ஒரு அழகான தமிழ், ரெண்டே எழுத்து, வி தி, வினைகளின் திரட்டு தான் அந்த விதி. விதி என்று சொன்னவுடன் நமக்கு ஜாதக கட்டம் ஞாபகம் வருகிறது. ஜாதகம் என்று சொன்னவுடன் சிலருக்கு அதுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். அது ஒரு மதத்தை குறியிடுகிறது என்ற எண்ணம் கூட நமக்கு ஏற்படலாம். ஒன்றுமில்லை, உலகத்தில் எல்லாமே பிளானட்ஸில் இருக்குது. அறிவியல் ஒரு மிக அற்புதமான ஸ்பிரிச்சுவல் மேத்தமேட்டிக்ஸ் தான் இந்த ஜாதகம். ஒரு அருமையான கணிதம், ஞான கணிதம். அதாவது எங்கே இடத்துல சிக்கல் நிகழுது அப்படின்னா பாருங்கள், சூரியன் இருக்குது, இது எல்லா மதத்தவருக்கும் சூரியன் தான். சந்திரன் இருக்குது, எல்லா மதத்தவருக்கும் அது சந்திரன் தான். புதன் இருக்குது, வெள்ளி இருக்குது, சுக்கிரன் இருக்குது. இது எல்லா பிளானட்ஸுமே ஆகாய வெளியில் இருக்குது. நாம் அதை சூரியனை சூரியனாக வைக்காம சூரிய பகவான், சந்திர பகவான், புத பகவான் என்று சொல்வதால் அது ஒரு மதம் என்ற ஒரு வட்டத்திற்குள் வந்து விடுகிறது. ஆனால் உண்மையில் அஸ்ட்ராலஜி என்பது வான சாஸ்திரம். ஜோதிடம் என்பது ஒரு உயிரினுடைய அற்புதமான கணிதம். ஒரு அழகான ஃபார்முலா சொல்கிறேன் கேளுங்க, எவ்வளோ ஒரு சென்சிட்டிவான ஃபார்முலா. இப்போது 5 5 10 அப்படிங்கிறது அம்பத்தூர்லேயும் 10 தான், அமெரிக்காலேயும் 10 தான், உலகத்தில் எல்லா இடத்துலையும் 10 தான். அது மாதிரி a+b² = a² + b² + 2ab என்பது ஒரு அல்ஜிப்ரா ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை வைத்துக்கொண்டு நாம் எப்படி கணக்கு போடுகிறோம்? ஜோதிடம் என்பது ஒரு அழகான ஃபார்முலா, ஒரு அழகான சூத்திரம். இந்த பிறவி பெரும் பயன் என்ற எல்லைக்கு அழைத்து செல்வதற்கு மகான்கள் ஒரு டிசைன் பண்ணுறாங்க, ஒரு அருமையான ஒரு வடிவம். மனிதன் சந்தோஷமாக இருக்கணும். இந்த சந்தோஷமான பயணத்திற்கு ஒரு அழகான டிசைன் பண்ணி இந்த விதியெல்லாம் திரட்டி, அந்த வினைகளையெல்லாம் திரட்டி விதியாக மாற்றக்கூடிய ஒரு கட்டம். பாருங்கள், ஒரு அழகான சதுரம். அந்த சதுரத்துக்குள்ள 12 கட்டங்கள் இருக்கு இல்லையா? உங்களுக்கு தெரியும், இந்த ஜாதகத்தை பாருங்கள். ஒரு அழகான கட்டம், அதில் 12 வீடுகள் இருக்குது. அது 12 கட்டங்கள், அதை 12 வீடுகள்னு சொல்லி. இந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு அதிபதிகள் இருப்பாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது ஒரு குழந்தை பிறக்குது. எப்படி பிறக்குது? அந்த ஒரு மைக்ரோ செகண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த கால வர்த்த பரிமாணம், அந்த ஒரு மைக்ரோ செகண்டில் பூமியில் வந்து கண் திறக்கின்ற அந்த நேரத்தை பிறந்த நேரமாக எடுத்து அதை லக்னம் என்று சொல்கிறார்கள். இந்த லக்னம் தான் முதல் வீடு. இந்த முதல் வீடு எதை குறிக்குது? நான் இப்போ சொல்லக்கூடியது ஒரு அழகான ஃபார்முலா. அந்த லக்னம் என்று சொல்லக்கூடிய முதல் வீடு எதை குறிக்குது அப்படின்னா, உடல், மனம், உயிர் என்று சொல்லக்கூடிய ஜீவனின் குறியீடாக அந்த லக்னத்தை குறிப்பிடுகிறார். அதுக்கு அடுத்தது 2வது வீடு. இந்த 2வது வீடு அந்த குழந்தை, பிறந்த குழந்தையினுடைய வாக்கு, தனம், கல்வி என்று சொல்லக்கூடிய 2வது வீடு இந்த 3 நிகழ்வுகளை குறிக்கிறது. 3வது வீடு சகோதர சகோதரிகளை குறிக்கிறது. 4வது வீடு அம்மா, அம்மாவோட அம்மா, அவங்க அம்மா, தாய் வழி சொந்தங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த தாய் வழி பந்தங்களை குறிப்பது 4வது வீடு. 5வது வீட்டை 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஒன்று பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் புத்திர பாக்யஸ்தானம். 5வது வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகவும் புத்திர பாக்யஸ்தானமாகவும் அதை பிரித்திருக்கிறார்கள். உன் பூர்வ புண்ணியம்தான் புத்திரனாக வந்து பிறக்கிறது. எவ்வளவு அருமையான கணிதம் பாருங்கள். 6வது வீடு ருண ரோக சத்ருஸ்தானம். அப்படி என்றால் இந்த குழந்தைக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், பிணிகள், கடன்கள், சத்ரு என்றால் விரோதிகள் போன்றவற்றை குறிக்கக்கூடிய ஸ்தானம் 6வது ஸ்தானம்.
ஏழாவது வீடு இருக்கிறது அல்லவா, இந்த ஏழாவது வீடு மாங்கல்ய ஸ்தானம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மாங்கல்யத்தை தீர்மானிக்கக்கூடிய ஸ்தானம்தான் ஏழாவது வீடு. எட்டாவது வீடு ஆயுள் காரகன். இந்த குழந்தை பூமியில் எத்தனை நாளைக்கு இருக்கும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஆயுள் காரகனாக எட்டாவது வீட்டை குறிப்பிடுகிறார். ஒன்பதாவது வீடு இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஒன்பதாவது வீடு அப்பா, அப்பாவோட அப்பா, அவங்க அப்பா, இந்த பித்ருக்களை குறிக்கக்கூடிய ஸ்தானத்திற்கு பெயர் ஒன்பதாவது வீடு. பத்தாவது வீடு இருக்கு இல்லைங்களா, இந்த பத்தாவது வீடு இந்த குழந்தை பூமியில் என்ன தொழில் செய்து சாப்பிடும், என்ன தொழில் செய்து வாழும் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை குறிப்பிடக்கூடிய இடமாக இந்த 10வது ஸ்தானத்தை குறிப்பிடுகிறார். 11வது வீட்டிற்கு பெயர் பாக்கியஸ்தானம். இந்த 10 வீடுகளில் இருக்கக்கூடிய பலன்களை எந்த அளவிற்கு இந்த குழந்தை அனுபவிக்கும், பிளஸ் ஆர் மைனஸ் அனுபவிக்கும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஸ்தானமாக அந்த 11வது வீடு இருக்கிறது. 12வது வீடு இருக்கிறல்லவா, இதற்கு பெயர் மோக்ஷகாரகன், மோக்ஷஸ்தானம். இந்த குழந்தை எப்படி மீண்டும் இறைவனிடம் சென்று சேரும் என்பதை குறிக்கக்கூடிய ஒரு அருமையான ஃபார்முலா. இந்த இடத்துல எங்கப்பா கடவுள் வருது, எங்க நம்முடைய மதம் வருகிறது, இது எல்லாமே ஒரு அழகான வான சாஸ்திரம். இந்த பிரபஞ்சத்தை ஒரு அழகான காகிதத்திற்குள் அடுக்கி வைத்திருக்கிறார். இந்த கணிதத்தை உள் உணர்ந்து மிக சிறப்பாக பலன் சொல்ல வேண்டும். தன் சுய லாபத்திற்காக பரிகாரங்கள் சொல்பவன் ஜோதிடன் அல்ல. ஜோதிடம் என்பது அந்த பாருங்க, அந்த வார்த்தையிலே ஒரு அழகான பதம் இருக்கிறது, சாதகம். சாதகமாக பலன் சொல்ல வேண்டும். ஒருவனுக்கு மரணமே நேர்ந்தால் கூட அந்த மரணத்தை தீர்மானிக்கின்ற அதிகாரம் உனக்கு இல்லை மகனே. நான் ஜோதிடம் படிக்கின்ற காலத்தில் இந்த விதியை பற்றியும் வினைகளை பற்றியும் கர்மாவை பற்றியும் அறிந்து கொள்ளக்கூடிய காலத்தில் என் குரு எனக்கு ஒரு அற்புதமான கதை சொன்னார். அந்த கதையை உங்களுக்கு இங்கே சொல்லுகிறேன். ஒரு வாழ்க்கையில் மிகவும் எல்லா துன்பங்களையும் அனுபவித்து தோல்வியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன், நான் இன்றைக்கு தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன், நான் இன்றைக்கு தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன், இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கவில்லை, எதை தொட்டாலும் தோல்வியாகிறது, நான் இந்த உலகத்தை விட்டே செல்லப் போகிறேன், தற்கொலை செய்து கொள்ளப் போகின்றேன் என்று தனது வீட்டு பரன் மீது ஏதாவது விஷ மருந்துகள் இருக்கிறதா, எலி பாஷானம் இருக்கிறதா என்று அந்த பரன் மீது கை வைத்து தேடுகிறான். அப்படி தேடிய போது அவன் கைகளிலே ஒரு புத்தகம் மாட்டுகிறது. அது என்ன புத்தகம் என்றால் அவனுடைய ஜாதக புத்தகம். நம்ம சாகதானே போகிறோம், சாகிறதுக்கு முன்னாடி இந்த ஊரில் ஒரு நல்ல ஜோதிடர் இருக்கார், அவர்கிட்ட போய் இந்த ஜாதகத்தை காட்டுவோம், நம்ம அவர் ஏதாவது நல்லது சொல்கிறாரா கெட்டது சொல்கிறாரா கேட்டுட்டு, சப்போஸ் உன் வாழ்க்கையே இப்படி தாண்டா அப்படின்னு சொல்லிட்டா இன்றைக்கி ராத்திரி நம்ம செத்து போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அந்த ஜாதக புக்கு எடுத்துக்கிட்டு அந்த ஜோதிடர்கிட்ட போகிறார். ஜோதிடர்கிட்ட போனவுடனே அந்த ஜோதிடர் அந்த கட்டத்தெல்லாம் அலசி ஆராய்ச்சி பார்த்துட்டு அவருக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு. ஐயோ, இன்னும் நாளைக்கோ நாளானைக்கோ இவனுக்கு மாரக திசை வந்துருச்சே, இந்த மாரகன் வந்தால் இவன் இறந்து விடுவானே, எப்படி இவன் ஏற்கனவே இத்தனை வறுமையிலும் துன்பத்திலும் சோகத்திலும் இருக்கிறான், தம்பி நாளைக்கு நீ இறந்து விடுவாய் என்று எப்படி நான் இவனிடத்தில் சொல்வது? சரி, பாவம், அவனுடைய மனதை காயப்படுத்தக்கூடாது, தயவு செய்து இவனை நீ நாளைக்கு வாப்பா, நீ நாளைக்கு வா, நான் உனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா அற்புதமாக கணித்து உனக்கு நாளைக்கு சொல்கிறேன், நீ இன்றைக்கு சென்று நாளைக்கு வா என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார். அவனும் மிகுந்த மகிழ்ச்சியோடு நாளைக்கு ஜோதிடர் எனக்கு வாழ்க்கையில் ஒரு மிகச்சிறந்த நல்ல விஷயத்தை சொல்லுவார் என்ற நம்பிக்கையோடு அவனுடைய ஊர் திசை பார்த்து செல்கின்ற போது திடீரென்று மழை வந்து விடுகிறது. அந்த மழைக்கு ஒதுங்குவதற்காக ஒரு பாழடைந்த ஒரு மண்டபத்திற்குள் நுழைகிறான். அந்த மண்டபத்திற்குள் நுழைந்தவுடன் மழை வேகமாக வலுக்க ஆரம்பிக்கிறது. வேகமாக மழை வலுக்க ஆரம்பித்தவுடன் அந்த மண்டபத்திற்குள், அந்த பாழடைந்த மண்டபத்திற்குள் நுழைந்தான் அல்லவா, அந்த மண்டபத்திற்குள் பார்த்தால் ஒரு சிவலிங்கம் இருக்கிறது. மீது குப்பையும் கூலமும் இலையும் சருகுகளும் கலந்து ஒரு குப்பை கூலமாக அந்த சிவலிங்கம் காட்சியளிக்கிறது. அதை பார்த்தவுடன் என்னுடைய மனதிலே ஒரு வருத்தம், இறைவா, நான் இன்றைக்கு ஜோதிடரிடம் சென்று வந்திருக்கிறேன், என்னுடைய ஜாதகத்தை அவர் கணித்து நாளைக்கு ஒரு நல்ல பலனை சொல்லுவார்,
அப்படி அவர் சொல்லுகின்ற போது எனக்கு நிறைய செல்வங்கள் வரும், இந்த ஆலயத்தை தூய்மைப்படுத்துவேன், இந்த ஆலயத்தை கட்டுவேன் என்று மனதிற்குள் சொல்லி 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 ஒரு கும்பாபிஷேகமே நடத்தி முடித்து விட்டான். ஒரு 10 நிமிடத்திற்குள் ஒரு விசேஷமான கும்பாபிஷேகத்தையே அவன் நடத்தி முடித்து விட்டான். அதற்குள் மழை நின்றுவிட்டது. அவனும் வீட்டிற்கு சென்று விட்டான். மறுநாள் கழித்து அவன் ஜோதிடரை சந்திக்க வருகிறான். ஜோதிடரை சந்திக்க வந்தவுடன் அந்த ஜோதிடருக்கு ஒரே அதிர்ச்சி. என்ன, இவன் இன்னும் உயிரோடு இருக்கிறானே, அந்த ஜாதகம் எப்படி, நான் கணித்த அந்த மாரகன் திசையில் இவன் கண்டிப்பாக இறந்திருப்பானே, எப்படி இவன் இன்னும் உயிரோடு இருக்கிறான் என்று அந்த ஜோதிடர் அவனிடத்தில் வினவுகிறார். நீ என்னிடமிருந்து சென்றதிலிருந்து நடந்த நிகழ்வுகளை கூறப்பா என்றவுடன் அவன் மழையில் ஒதுங்கியதும் சிவனுக்கு அபிஷேகம் செய்ததும் நினைப்பால் செய்த எண்ணங்களை எல்லாம் அவன் சொன்னவுடன், மகனே, உன்னுடைய மாரக திசை விலகிவிட்டது, நீ நினைத்தது போல் அந்த ஆலயத்தை ஸ்தாபிப்பாய், ஒரு மிகச்சிறந்த மனிதனாக வருவாய், உன் செல்வ செழிப்போடு வாழ்வாய், இன்றிலிருந்து 100 ஆண்டு காலம் சிறப்பாக வாழ்வாய் என்று சொல்லி அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த விதி விலக்காக ஜாதகத்தையே அவனுடைய நினைப்பு மாற்றியிருக்கிறது என்ற கதையை என் குரு சொன்னார். மகனே, உன் முன் யாராவது அமர்ந்தால் அவனுக்கு எந்த தீங்கான பலனையும் நீ சொல்லிவிடாதே. ஜோதிடம் என்பது ஒரு மனிதனை வாழ வைப்பதற்கானது. எப்பேற்பட்ட ஒரு கதை பாருங்கள். இந்த பிறவி பயன் என்ற பெரும் பயணத்திலே இந்த பிறப்புக்கான காரணம் கர்மா என்று கண்டு கொண்டோம். நம்முடைய வினைகள்தான், நம்முடைய செயல்தான் இந்த பிறப்பிற்கான காரணம் என்றால் நமக்கு ஒரு அடுத்த கேள்வி வருகிறது. பிறப்பிற்கான காரணம் கர்மா என்றால் கர்மாவிற்கான காரணம் என்ன? கேள்வி வருகிறதா? கொஞ்சம் மனதை லேசாக ஆறப்போடுங்கள், அமைதியாக இருங்கள். பிறப்பிற்கான காரணம் கர்மா என்ற விடை நமக்கு கிடைத்ததைப் போல நாளைய சொற்பொழிவில் இந்த கர்மாவிற்கான காரணம் என்ன என்ற ஒரு மகத்தான தேடலோடு பிறவி பெரும் பயன் என்ற ஞான வாசலை மிகுந்த மகிழ்ச்சியோடு அடைந்து அனுபவிப்போம் என்று சொல்லி ஆனந்தமாய் நிறைவு செய்கின்றேன். சகலமும் சித்தி பெறும்.